ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி மல்லிகைப்பூ கட்டுவது எப்படின்னு பார்த்துக்கலாம் வாங்க. இந்த மாதிரி உலன் த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்டுறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக நூல் கொஞ்சமாக முன்னாடி விட்டுட்டு நல்லா பெரிய காம்பாக உள்ள ஒரு மல்லியை எடுத்து மேலே ஒரு மல்லி கீழே ஒரு மல்லி எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு சுற்று இப்படி சுற்றி ஒரு நாட்டு கட்டை விரலில் உள்ள விட்டு இப்படி எடுத்திங்கன்னா நாட்டு அழகாக விழுந்துருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நாட் போடுறது. பாருங்கள் எவ்வளோ அழகாக நாட்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க இன்னொரு வாட்டி எப்படி கட்டுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக ஒரு 10 லைன் கட்டுற வரையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்க. மேலே ஒன்று, கீழே ஒன்று. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, நல்லா நீட்டாக இருக்க காம்பை வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதனால தாங்க நம்ம இதில் ஜாதி மல்லி நந்தி விட்ட தேர்டாக இது வந்திருக்கோங்க. கண்டிப்பாக பிகினர்ஸ்னால் காம்பு நீளமாக உள்ள இதை தான் கட்ட கற்றுக்கணும். எடுத்தவொடனே மல்லிக்கு வந்தீங்கன்னா கட்டவே முடியாதுங்க. நான் உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க, உண்மையை தான் சொல்கிறேன். உங்களுக்கு இது நல்லா கட்ட தெரிஞ்சவங்களாலே கடகடன்னு கட்ட முடியாதுங்க அவ்வளோ சீக்கிரம். அதனால தான் பெருசாக காம்பு இருந்தால் நீங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுவீங்க, அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது குட்டி குட்டி காம்புன்றதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து கட்டுற மாதிரி தாங்க இருக்கும். பாருங்கள், மேலே ஒரு முட்டு கீழே ஒரு முட்டு இப்படி பிடிச்சி ஒரு சுற்று, அதுக்கப்புறம் ஒரு நாட் கையை விரல எப்படி உள்ளே விட்டு நான் விடுறேன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக எளிமையாக சொல்லி கொடுக்குறேங்க. இதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்திங்கன்னா கூட நல்லா அழகாக கற்றுக்கலாங்க. நல்லா பாருங்கள், மறுபடியும் மேலே ஒரு முட்டை கீழே ஒரு முட்டை ஒரு சுற்று, அப்புறம் 2 கையை வச்சு ஒரு நாட். அவ்வளோதாங்க. இந்த மாதிரியே லைன் பை லைனாக கட்டிட்டு வாங்க. ஆனால் கொஞ்சம் மல்லி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கட்டுறீங்கன்னா கொஞ்சம் நீளமாக உள்ள காம்பாக பார்த்து நல்லா வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டினீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் கட்டுறேனே சொல்ல மாட்டீங்கங்க. அவ்வளோ நெருக்கமாக சூப்பராக மல்லிகைப்பூ கட்டுறது வருங்க. மல்லின்றாவே பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. முக்கியமாக மதுரை மல்லின்னுலாம் சொல்லிட்டு விற்பாங்க. மல்லிகைப்பூக்குன்னு ஒரு இதுவே இருக்குங்க. இப்போ வேறு ஆடி மாதம் வேறு நடந்துகிட்ருக்கா, கண்டிப்பாக பூவோட ரேட்லாம் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. நல்லா அழகாக உதிரியாக வாங்கி கட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் கட்டக்குள்ளேயே பூ உதிர்ந்து கீழே விழுவுது. நீங்கள் நல்லா அழகாக பொறுமையாக, அதே சமயம் நிதானம் தேவைங்க. கட்ட ஆரம்பிக்கிறவங்க மல்லி ஃபஸ்ட் டைம் கட்டினா இந்த மாதிரி நிதானமாக கொஞ்சம் நீட்டு காம்பாக இருக்குங்க. அந்த மாதிரி மல்லியாக பார்த்து எடுத்து நல்லா சூப்பராக கட்டுங்க. இங்கே பாருங்கள், மேலே ஒரு நாட் கீழே ஒரு நாட் போட்டு இழுங்க. இப்படி இழுத்துக்கிட்டே வந்திங்கன்னா இப்படி மடக்கி வச்சு கட்டணுங்க. பூ நல்லா பந்து மாதிரி சூப்பராக வருங்க. யாரும் கற்றுக் கொடுக்கணுன்னே இல்லைங்க. நீங்களாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாகவும் அதே சமயம் அழகாகவும் கட்டிக்கலாங்க. இந்த மாதிரி பிடிச்சி நல்லா மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ ஒரு சுற்று ஒரு நாட்டு. அவ்வளோதாங்க. இவ்வளோ தான். நீங்கள் திருப்பியும் எப்படி பார்த்தீங்கன்னாலும் அதே தாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆடி மாதம் ஸ்பெஷல்லாம் அம்மன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு உங்களுக்கு வேண்டிக்கிறேங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நாங்கள் கிராமத்துலேருந்து வந்ததுனால நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நாங்கள் என்ன பண்ணோன்னு தெரிலங்க. எல்லாருக்கும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்னும் என்னென்ன வீடியோ போட முடியும் என்று நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வீடியோ போடுறோம். பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக நல்லா அழகாக பந்து மாதிரி கிடச்சிருக்குன்னு. இந்த மாதிரி எல்லா பூவையும் கட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன கோத்திங்களா எங்கள்கிட்ட அப்படி கேட்பீங்க. கோத்திங்களா இல்லை மாலைக்கட்டு கட்டினீங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் நாங்கள் எதுவுமே செய்யலைங்க, கை கட்டு வச்சு தான் கட்டுறோம். ஒரு 4-5 பூ கட்ட வரைக்கும் கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கடன்னு கட்டிக்கிட்டே இருக்கலாங்க. நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நானே ஃபஸ்ட்டு கற்றுக்கக்குள்ளே நம்மளால் முடியாதோ அப்படின்னு நினச்சேன். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜாதி மல்லியில் தாங்க கட்ட ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஏன்னா அது உள்ள நீளமாக இருக்கிற காம்புன்றதுனால அதில் கட்ட ஆரம்பிச்சுக்கலாம். மல்லின்றது எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு பூவுங்க. அதை ஹேண்டில் பண்ணக்குள்ளே பார்த்து ஹேண்டில் பண்ணோம். அதில் இந்த உல்லன் த்ரெட்டை வச்சு கட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காம்பு நம்ம இழுக்கக்குள்ளே நல்லா வெட்டாமல் நல்லா பூவுக்கு சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபைனலாக கட்டி முடிச்சுட்டு காட்டுறோம் பாருங்கள் எப்படி பந்து மாதிரி வந்திருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி யாரோ நம்மளுக்கு கடையில் கட்டுறவங்க தருவாங்களா? நம்மளே மலர்ந்து வச்சாதாங்க இந்த மாதிரி
இந்த பச்சை நூலுக்கும் அந்த வெள்ளை பூவுக்கும் என்ன ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி யாராவது கட்டி கடையில் விற்பாங்களா? கண்டிப்பாக விற்கவே மாட்டாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கட்டி நம்ம தலையில் வைக்கிறது ஒரு இதுதாங்க. சாமிக்கு நம்ம கையால் கட்டி கூட போட்டால் அதுவும் விசேஷந்தாங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது முல்லைப்பூ வீடியோ வருங்க. முல்லைப்பூ எப்படி கட்டுவது என்ற வீடியோ வரும். அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கிராமத்துலேருந்து வரவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ண உள்ளங்களுக்கு அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பந்து மாதிரி இருக்குன்ட்டு. பாய்.